வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்கள் முன் நிலவரப்படி 222 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதனை 2025 ஜூன் 22ஆம் தேதி மாநிலத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப் போவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியதாக கூறும் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பொதுமக்கள் அந்த வீடியோவை நம்பி தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து வருகின்றனர். இது குறித்து மாநில அரசு பதிலளித்துள்ளது. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளியானது. அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அதே வீடியோவை தற்போது பரவுகிறதென போல சித்தரித்து தவறான தகவல் பரப்பப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் உண்மை தகவலை உறுதிப்படுத்தி மட்டுமே பகிர வேண்டியது அவசியம் என அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதனைத் தவிர சமூக வலைதளங்களில் பரவும் தவறான வீடியோக்களுக்கு விழிப்புணர்வுடன் இருந்து தமிழக அரசு வெளியிடும் தரவுகளை மட்டுமே நம்ப வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற பல உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.